அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இயேசு கரையில் நின்றார். ஆண்டவரே, மது ஏக்கமில்லாமும் சீடரை சுற்றியே வந்தது. மீன்பிடி இடத்தில் கடற்கரையில் அவர்களை மீனவர்களாய் இருந்த பொழுது நீர் சீடர்களாய் அழைத்தீர். மது அழைப்பவர்களை ஈர்த்தது. தங்களுக்குரியது என இதுவரை அவர்கள் எண்ணி வாழ்ந்தது எல்லாம் ஒரு நொடி பொழுதில் விட்டுவிட தீர்மானித்தார்கள். விட்டவும் விட்டார்கள். உம்மோடு இணைந்து பணிபுரியும் போது ஒரு வினாடி கூட மீண்டும் மீனவர்களாய் மாறலாம் என்று கனவிலும் எண்ணவில்லை, நினைக்கவே இல்லை. உம் பின்னால் பயணிப்பதும் பணி செய்வதுமே முழுமூச்சாக கொண்டார்கள். ஆனால் மது கொடூர மரணம் அவர்களை நிலைகுலைத்தது. மது உயிர்ப்பு அவர்களுக்கு சிறிது ஆறுதலை தந்தாலும் முழுமையான திடமான சீடத்துவ வாழ்வை அவர்களால் வாழ இயலவில்லை. பூமியிலும் புழுதியிலும் கால்பதித்து நடந்தவர்கள் மீண்டும் ஈரம் படிந்த கால்களாக மாற கரைக்கு திரும்பினார்கள். பழைய தொழிலை புதுப்பிக்க விரும்பினார்கள். அவர்கள் உமது பணியை விட்டுவிட்டாலும் அது பேரன்பு அவர்களை விடாது துரத்தியது. நீர் கரையில் உம் பிள்ளைகளுக்காக காத்திருந்தீர். ஒரு தாய் தன் பிள்ளைகளின் வரவை எண்ணி உணவு சமைத்து காத்தது போல காத்திருந்தீர். சீடத்துவத்தில் மீண்டும் அவர்களை இணைத்தீர். ஆண்டவர், நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறீர். நம்முடைய அன்பை உணர்ந்து நாங்கள் எந்நாளும் மோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.